ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்சங் மாடல் மொபைலை எப்படி ஓடினில் ஃப்ளாஷ் பண்ணுறது, அதாவது டவுன்லோட் மோடுன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டில் வந்து நிற்கிது. ஸோ அது எப்படி ஓடினில் ஃப்ளாஷ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக சாம்சங் J210F அப்படின்னு ஒரு மொபைல் இது. ஸோ இதில் வந்து கம்ப்ளைண்ட் என்னன்னா, நம்ம பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் மோடுக்கு வந்துடுது. ஸோ மேபி இது ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் சார். மேபி ஏதாச்சும் பட்டன் ஏதாவது ஷார்ட்டாக இருந்தால் கூட இப்படி டவுன்லோட் மோட் வரும்னு சொல்லலாம். பட் பட்டனில் எந்த ஷார்ட் இல்லை. நான் டிசி மிஷின் ஆன் பண்ணி பார்த்தேன், எனக்கு அப்பையும் இந்த டவுன்லோட் மோடில் தான் வந்து நிற்கிது. ஸோ மேபி இது வந்து ஓஎஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓடின் டூல் ஏன்னா J3X டூலில் நம்ம ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ஓடின்லேயும் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் ஜஸ்ட் ஃப்ளாஷ் பண்ணால் மொபைல் சரியாயிரும். ஏன் சார் ரீசெட் பண்ணால் சரியாகலாமே? ஸோ ரீசெட்டும் ட்ரை பண்ணியாச்சு. ரீசெட் மோட் போனாலும் நம்மளுக்கு என்ன ஆகுது, ரெக்கவரி மோட் போனாலும் இந்த டவுன்லோட் மோட்லேயே வந்து நம்மளுக்கு நின்றுது. ஸோ இப்போ எப்படி நான் ஒரு ஓடின்ற டூல் மூலம் ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதனோட ஓடின் டூல் இது. ஸோ 3.12 வெர்ஷன் இது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு டவுன்லோட் பண்ணுற கம்ப்ளைண்ட்டுக்கு நார்மலாக நம்ம வந்து ஹார்ட்வேர் சைடு வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ ஹார்ட்வேர் சைடு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ இப்போ நான் ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பழைய ஃபைலாக இருந்துச்சு சார், இப்போ நியூ மாடலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு BL+AP CP எல்லா ஃபைலும் தனித்தனியாக வரும். ஓல்டு ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் ஃபைலில் லோட் பண்ணணும். அது ஏபியில் லோட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் பிஎல்ன்ற ஃபைலை கிளிக் பண்ணுறேன், அதாவது பூட் லோடர் ஃபைல் இது. ஸோ இதை நான் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட CD டிவைஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிம்மர் இருக்கும். ஸோ இதில் 4 ஃபைல் இருக்குது. பிஎல்ன்றத பிஎல்லை கிளிக் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ப்ராசஸர் ஃபைல் இது. ஸோ இதிலோட மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபி ஃபைல். ஸோ இப்போ மொபைலில் வந்து நம்மளோட டவுன்லோட் மோடில் தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ டவுன்லோட் மோடில் இல்லைன்னா ஒவ்வொரு மாடல் பண்ணி அட்வான்ஸ்ட் மாடலாக இருந்துச்சுன்னா வால்யூம் டவுன் பண்ண ப்ரெஸ் பண்ணி கேபிள் இன்செர்ட் பண்ணால் டவுன்லோட் மோடில் போகும். இது இந்த ஓல்டு மாடல்னால் வால்யூம் டவுனும் ஹோம் பவர் 3 சேர்த்து ப்ரெஸ் பண்ணல நம்மளுக்கு டவுன்லோட் மோட் வந்துடும். கம்ப்ளைண்ட்டே டவுன்லோட் மோடில் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், ஃபோனை வந்து சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ண பிறகு இந்த இடத்துல ப்ளூ கலர் இண்டிகேஷன் வரும். ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஓஎஸ் ஃபைல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நியர்லி ஒரு 6 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் ஆன் ஆகுதா அப்படின்ற கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஓஎஸ் லோட் ஆகுறது நம்மளுக்கு. சார் ஆல்ரெடி சாம்சங் நிறைய நம்ம ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம் சார், நியூ மாடலில் பண்ணுங்கள் சார். அதை கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ சாம்சங்கில் N34 சீரிஸ் மாடல் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ அதை நான் எப்படி நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ அப்டேட்டில் பார்க்கலாம். ஸோ இது நம்ம கிளாஸஸில் வந்து நம்ம எப்படிலாம் நம்ம சொல்லித்தரன்றது சாஃப்ட்வேர் வீடியோஸை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் சார். நிறைய இது வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டட் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றா சொல்ல போனோம், சாஃப்ட்வேர் பற்றி நம்மளுக்கு அட்லீஸ்ட் சிஸ்டம் நாலேஜ் இருந்தால் மட்டும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோஸை கண்டிப்பாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா நேரடியாக வந்தால் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் நார்மலாக கனெக்ட் பண்ணேன், ஃப்ளாஷ் கொடுத்தேன் அப்படின்றலாம் கிடையாது. இப்போ முன்கூட்டி டிரைவர்ஸ்னால் என்ன மோடில் கனெக்ட் பண்ணணும், ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு விதமான மோடு இருக்குது. ஸோ அந்த மோடில் கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறது இல்லை லாக்ஸ் எடுக்கிறது அப்படின்றதான் இங்கே சாஃப்ட்வேர் கிளாஸில் வந்து படிக்கிறோம். ஸோ வீடியோஸில் நான் கம்ப்ளைண்ட்டாக நிறைய பேர் கேட்குறேன்னா ஜஸ்ட் நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க தேரி பார்ட் மாதிரி, இல்லை ஒரு அட்மிஷன் பார்ட்காக சொல்லிடுறீங்க. ஸோ கம்ப்ளைண்ட்டாக போஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கம்ப்ளைண்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃப்ளாஷிங் வந்து பாஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான், 2.5 நிமிஷம் கூட கிடையாது. 2.16 நிமிஷத்தில் நம்மளுக்கு என்ன ஃப்ளாஷிங் டன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஃப்ளாஷிங் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து ரீபூட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகி, அதாவது ஓஎஸ் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி டவுன்லோட் மோடு எரரில் இருந்துச்சு. ஸோ இப்போ ஓஎஸ் ஃப்ளாஷ் ஆனால கேலக்ஸி J26 அதோட மாடல் வந்து வருது. ஸோ ஃபோன் உள்ள பூட் ஆகி போகுதான்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக லாகின் ஆகும், சரிங்களா? ஸோ அப்போ டவுன்லோட் மோடில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது சாம்சங்லாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஹார்ட்வேர் சைடு செக் பண்ணுவோம். ஹார்ட்வேர் சைடு மீன்ஸ் ஏதாச்சும் பட்டன்ஸ் நம்மளோட அந்த பவர் பட்டன் ஷார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட அந்த எரர் வந்து நிற்கிது. பவர் பட்டனு ஹோம் பட்டன் ஷார்ட் ஆகுதுன்னா. பட் இதில் அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது ஹார்ட்வேர் ரிலேட்டடாக. ஏன்னா இது வந்து ஆக்சுவலி இந்த கம்ப்ளைண்ட் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தடவை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த TWR ஃபைலுக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த டவுன்லோடிங் மோட்லேயே வந்து நம்மளுக்கு ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதைத்தான் நான் இப்போ நான் உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மொபைல் வந்து என்ன ஆயிடுச்சு, டர்ன் ஆன் ஆயிடுச்சு. அதான் நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். இது ஓடின்லையும் ஃப்ளாஷ் பண்ணலாம், J3X பண்ணலாம். ஓடின்றது ஃப்ரீ டூலு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளைண்ட் வந்து டவுன்லோட் மோடில் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு, மொபைல் ஃபோன் வந்து
டர்ன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நார்மலாக நம்மளோட அடுத்து மொபைல் யூஸ் பண்ணால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மாடலில், அதாவது சாம்சங் மொபைலில் வரக்கூடிய மொபைலில் டவுன்லோட் மோட் எரர் வந்துருச்சு அப்படின்னா அதை ஓஎஸ் போட்டு ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான நம்ம ஜஸ்ட் ஓஎஸ் போட்டாலே ஃப்ளாஷ் பண்ண சரியாயிரும். ஏன்னா ரெக்கவரி மூலம் எல்லாம் ரீசெட் பண்ண முடியல, அதனால் நான் ஓஎஸ் போட்டு சரி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.